நம்முடைய வல்லமை இல்ல, நாமத்தினாலே திருமணத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, அருமையான மணமகனையும் மணமகளையும் உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே இங்கே அழைத்து வர தேவன் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவருடைய கரம் ஆண்டவரே இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் நீரை ஆலய செய்யும்படியாக, உம்முடைய பிரசன்னத்தை அனுப்பும்படியாக, உம்முடைய ஆசீர்வாதம் இந்த இடத்துல கடந்து வரும்படியாக ஆண்டவரே இங்கே பாடப்போகிற பாடல்கள், ஜெபங்கள், உடன்படிக்கைகள், பொருத்தனைகள் எல்லாவற்றையும் நீர் அங்கீகரித்து அருமையான இந்த மணமக்களை இந்த நாளில் விசேஷமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்திருந்து ஒரு பாடலை பாடும்போது மணமகள் முன்பாக வரும்படியாய் கேட்கிறோம். மணமக்களை நாம் பார்க்க வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய அந்த மகிமையை கருத்தை நாம் சிறப்பாய் செய்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். தெரிந்த ஒரு பாடல், ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா,
நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி தேடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனுக்குள் கொண்டு வந்தார்கள். அந்தந்த ஜீவ ஜந்துக்கும் ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தான். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவனை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசை நிற்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அருமையானவர்களே, இந்த மணமகன் தமிழரசன் அவர்களும் மணமகள் தேஜஸ்ரீ என்கிற ரேச்சல் அவர்களுக்கும் பெற்றோர்கள் பெரியவர்கள் நிச்சயம் செய்தபடி பரிசுத்த திருமண உடன்படிக்கையில் ஐக்கியப்படுவதை காணவும், அவர்கள் செய்ய போகும் பொருத்தனைகளை கேட்கவும், தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் அவருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்குவதற்காக ஜெபிக்கவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். திருமணமானது கிறிஸ்துவுக்கும் அவர் திருச்சபைக்கும் உள்ள ஐக்கியத்தை காட்டுகிறது. இது யாவருக்குள்ளும் கனமுள்ளதும் மேன்மையான ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தின்படி தேவ மகிமைக்காக தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறவும், அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் அறிவிலும் அன்பிலும் சத்தியத்தில் வளர்க்கப்படவும், கணவன் மனைவி வேசித்தனம் இல்லாமல் ஒருவரால் ஒருவர் பெற வேண்டிய அன்பையும் ஆதரவையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் சகாயத்தையும் ஆறுதலையும் அடையவும் திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. ஆகையால் இதை அற்பமா எண்ணாமல் திருமணம் ஏற்படுத்தப்பட்ட காரணங்களை மனதில் கொண்டு பயபக்தியோடும் விவேகத்தோடும் தெளிந்த புத்தியுடனும் தேவ பயத்துடனும் திருமணம் செய்ய வேண்டும். ஆகையால் இவர்களை ஒருவரோடொருவர் ஒழுங்கின்படியும் அரசாங்க சட்டத்தின்படியும் திருமணத்தில் இணைக்கக்கூடாத நியாயப்பிரமாண காரணத்தை எவராகிலும் சொல்லக்கூடுமானால் இப்பொழுதே எழுத்தின் மூலமாக சொல்லும்படி கட்டளையிடுகிறேன். அப்படி சொல்லாவிட்டால் இனி ஒரு காலம் சொல்லாதிருக்க கடவுள். மணமகன் மணமகள் எழுந்து நிற்கும்படியாய் கேட்கிறேன். நீங்கள் வேத ஒழுங்கின்படியும் அரசாங்க சட்டத்தின்படியும் இத்திருமண விவாதத்தில் சேர்க்கப்படக்கூடாத காரணம் ஏதாகிலும் முன்னென்று உங்களில் எவராகிலும் அறிந்திருந்தால் இதை இப்பொழுதே அறிவிக்க வேண்டும் என்று உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். ஏதாவது தடை இருக்கா? தமிழ் அரசனாகிய நீர் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ தேஜஸ்ரீ என்கிற ரேச்சலை உங்களுக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடிக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவளுக்கு கணவராக இருப்பீரா? மணமகள் பார்த்து நான் கேட்கிறேன். தேஜஸ்ரீ என்கிற ரேச்சலாகிய நீர் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து
வாழ தமிழரசன் ஆகிய உனது விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு வளரும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே நீ மனைவியாக இருப்பாயா? அவை கர்த்தர் இதை கேட்டார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த திருமணத்தை செய்த மணமகனுடைய பெற்றோரும் மணமகனை பெற்றோரும் முன்பாய் மறுபடியாய் கேட்கிறேன். மனம் முன்பதாக மறுபடியாய் நான் கேட்கிறேன். மணமகனுக்கு கைப்பிடித்துக் கொடுக்கிற மணமகள் சார்பாக வந்திருக்கிற பெற்றோர் முன்பாக வரும்படியாக இந்த பக்கம் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற மணமகனுக்கும் மணமகளுக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே அருமையான மணமகனுடைய பெற்றோர் மணமகனுடைய கரங்களை அவனை கரம் பிடித்து கொடுக்க போகிறார்கள். ஆகவே நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நாம் அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய சமூகத்தில் இங்கே கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக நான் சொல்வதை மணமகன் சொல்லும்படியாக நான் கேட்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் இங்கே கூடி வந்திருக்கும் யாரும் சாட்சியாக தமிழரசன் ஆகிய நான் தேஜாஸ்ரீ என்கிற ஆகிய உன்னை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் எல்லா நிலையிலும் உங்களை நேசிக்கவும் போஷித்து காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் கேட்டார், நாமும் கேட்டோம். மணமகள் சொல்ல வேண்டியது தேவனுடைய சமூகத்தில் இங்கு கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாகிய தேஜாஸ்ரீ ஆகிய நான் தமிழரசன் ஆகிய உங்களை இன்று முதல் எனக்கு விவாக கணவராக வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் எல்லா நிலையிலும் உங்களை நேசிக்கவும் பயபக்தியோடு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். இந்த அறிக்கைக்கு இவர்கள் அடையாளமாக பரிசுத்த வேதாகமத்தை
வாக்குறுதியின்படி அதற்கு அடையாளமாக கர்த்தருடைய சமூகத்திலே இவர்கள் இப்பொழுது மணமகன் மணமகளுக்கும் மணமகள் மணமகளுக்கும் பரிசுத்த வேதாகமத்தை இப்பொழுது கர்த்தருக்கு முன்பதாக அடையாளமாக அதை மாற்றிக் கொள்வார்கள். நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வருகிறோம். அருமையான தமிழரசனுக்கும் அருமையான மணமகள் தேஜஸ்ரீக்கும் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த திருமணத்தை ஆண்டவரே உம்முடைய கரங்களில் ஆண்டவரே இந்த வேதாகமத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இதை இவர்கள் இருவரும் வாழ்நாளெல்லாம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இதை படித்து உம்முடைய நாமத்தை மகிமைக்காக அநேகருக்கு ஆசீர்வாதமாக இதில் சொல்லப்பட்டிருக்கிற வேதங்களை நியாயங்களையும் கைக்கொண்டு கட்டளைகளை கைக்கொண்டு அதன்படி நடக்கவும் இவர்களுடைய வேதாகமத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உண்டாகும்படியாய் நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அன்றைக்கு ஈசாக்கையும் ஆண்டவரே அருமையான இந்த இரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் சமாதானமாய் சந்தோஷமாய் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சந்தோஷமாய் காணப்பட கண்ட கிருபை பாராட்டுவீராக உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். முதலாவது மணமகன் மணமகளுக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தை மாற்றிக் கொள்வார்கள். எல்லாரும் இருக்கிற கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிறகு மணமகள் மணமகனுக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தை மாற்றிக் கொள்வார்கள். அருமையான மணமக்கள் மாலை மாற்றிக் கொள்வார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான மணமகன் முதலாவது மணமகளுக்கு மாலையை மாற்றி விடுவார்கள். இருக்கிற கைகளை தட்டி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்ல கை தட்டி உற்சாகப்படுத்துவோம். அடுத்தபடியாக மணமகள் மணமகனுக்கு மாலை அணிவிப்பார்கள். கைகளை தட்டி ஆண்டை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ரெண்டு பேரும் கைகளை பிடிச்சிக்கங்க. கைகளை பிடிச்சிட்டு நம்ம இருக்கிற இடங்கள்ல நமக்கு கண்களை மூடுவோம். தமிழரசனும் தேஜஸ்ரீயும் பரிசுத்த விவாக நிலையில் ஒருமித்து வாழ சம்மதித்து தேவ சந்நிதியிலும் இந்த சபைக்கு முன்பாகவும்
அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்து அதன் உறுதிக்கு அடையாளமாக அவர்கள் கைப்பிடித்து பைபிள் மாற்றி அறிவித்ததால் இவர்கள் இருவரும் இருவரும் இன்று முதல் கணவனும் மனைவியுமாக ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அறிவிக்கிறேன். ஆகவே தேவன் இணைத்தவர்களை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். 2 பேரும் முழங்கால் படிக்கும்படியாய் கேட்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இருக்கிற அருமையான இந்த மணமக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக எத்தனை பேர் நீங்க இவர்களை வாழ்த்த வந்திருக்கிறீங்க? எல்லாரும் இவர்களுக்கு நேராக கைகளை நீட்டி பார்க்கலாம். உங்களுக்கு நேராக கைகளை நீட்டி அருமையான தமிழரசன் தேஜஸ்வி பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாள் முதல் கொண்டு இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் இவர்களுடைய உயிருள்ள வாழ்நாள் எல்லாம் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று சந்தோஷமா இருக்கும்படியாக எல்லாரும் இங்க இருக்கிற அதை கண்ணில் மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நல்ல ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அருமையான இந்த மணமக்களை ஆசீர்வதிப்பீராக. நீர் அன்றைக்கு ஆதாம் ஏவாளை இணைத்து நீர் எப்படி ஆசீர்வதித்து இணைத்தீரோ, கானாவூர் கல்யாணத்திலே நீர் கலந்து கொண்டு அப்பத்தி ஆண்டவரே அந்த ரசத்தை நீர் அற்புதமாய் மாற்றி குறைவை நிறைவாய் மாற்றினீரே ஆண்டவரே. அந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் இவருடைய உயிருள்ள நாளெல்லாம் ஆண்டவரே நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்புபடியாய் செபிக்கிறோம். உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நாளிலே கணவனாக மனைவியாக இவருடைய இடத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காது கேட்கிறது என்ற வாக்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம். இவருடைய வாழ்நாட்களிலே கர்த்தருக்கென்றும் ஆண்டவரே உடைய சாட்சியாக மகிமையாக அநேகருக்கு ஆசிரியப்பட்ட சந்ததியாய் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். நம்முடைய பெற்றோர் குடும்பத்தினரை நம்முடைய வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். எல்லா மகிமை கனமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். அடையாளமாக இவர்கள் ரிங்கை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சந்ததியை மண்டலத்தனையாக நட்சத்திரங்களைப் போல ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பான் என்ற வார்த்தைப்படி இரு பிள்ளைகள் மாற்றிக் கொண்டிருக்கிற ரிங்கை ஆண்டவருடைய ஒற்றுமை, ஒரு மனம், ஏக சிந்த ஐக்கியம் உண்டாக்கி உங்களுடைய கரத்தில் ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம். நீ மகிமை கொண்டு பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடும்போது அருமையான மணமக்கள் இந்த ரிங்கை மாற்றிக் கொள்வார்கள். Thank you.
பார்ப்போம். இது முக்கியமான நேரத்துக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். நாம் எல்லாவற்றை பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, சகல பிரசாபத்தை பார்க்கிறோம். உங்களுடைய வேதத்தை, வசனத்தை நீ பிரசாபமாக்கியிருக்கிறீர் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே ஒரு 5 நிமிடங்கள், 2-3 நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்ட பிறகு அருமையான பிள்ளைகள் மாங்கல்யத்தை அறிவிக்க இருக்கிறார்கள். பெற்றோர்கள் முன்பாக உட்காரும்படியாக கேட்கிறார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி சங்கீதம் 128வது ஒரு சங்கீதம். சங்கீதம் 128ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கடித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளியமர கன்றுகளை இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன். கர்த்தருடைய வழி என்பது உன்னதமான ஒரு வழி, அது உண்மையான ஒரு வழி, அது நீதியின் பாதையா இருக்கிறது, அது பரிசுத்த பாதையா இருக்கிறது. அதில் பொறாமைக்கு இடமில்லை, பொய்க்கு இடமில்லை, எரிச்சல், பொறாமை, இப்படிப்பட்ட தீய குணங்களுக்கு அங்கே இடமில்லை என்பதை பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட வழியில நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? இன்றைக்கு அநேக மனிதர்கள் பணம் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். நல்லா சம்பாதித்து நன்றாக வீடு, மாளிகை, கார், பங்களா வசதியோடு இருந்தால் சந்தோஷமாய் இருக்கலாம் என்று நம்புகிறார்கள். ஆனால் உண்மையான சந்தோஷம் அது கிடையவே கிடையாது. இன்றைக்கு அநேக ஐஸ்வர்யவான்கள், பணக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லாம் இருந்தாலும் அவர்களால் சரியாக சாப்பிட முடியவில்லை, அவர்களால் நிம்மதியாய் படுக்க முடியவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, ஒரு மனுஷனுக்கு உண்மையான சந்தோஷத்தை, சமாதானத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டுமே கொடுக்க முடியும் என்பதை வேதம் சொல்கிறது. ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று கர்த்தர் பேசியிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய வழியிலே நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உலக பிரகாரமான வாழ்க்கை அல்ல. இன்னைக்கு உலகத்துல அநேக வழிகள் இருக்கிறது. குடிக்க ஒரு வழி இருக்கிறது, இப்படி தவறான காரியங்களை செய்வதற்கு பலவிதமான வழிகள். தேவனுடைய பிள்ளைகளாகி ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆகவே அநேக வழிகள் இருந்தாலும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு பிறகு பரலோகத்துக்கு போக வேண்டிய ஒரே ஒரு வழி, நாமம், கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய வழி என்று வேதம் சொல்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த கர்த்தருடைய வழியில் நடக்கிற மனுஷன் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? உன் கைகளில் தமிழ் அரசன் ஆகிய நீர் செய்கிற இந்த வேலையின்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு பாக்கியத்தையும் நன்மையும் கர்த்தர் உண்டாக்க செய்வார். அடுத்தபடியாக சொல்லுகிறது, மணமகளை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது,
உன் மனைவி உன் வீட்டோரங்களில் தனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிய மர கட்டுகளை போல் இருப்பார்கள். இன்னைக்கு பாருங்களேன், ஒரு கணவன்மார் வேலையை முடித்து வீட்டுக்கு வரும்போது ஒரு சில குடும்பங்கள்ல ஒரு சமாதானமாய் சந்தோஷமாய் வரவேற்க மாட்டார்கள். ஒரு சிடுமூஞ்சி மாறி ஒரு கோபத்தோட அவர்கள் வரவேற்பதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, திராட்சை கொடியை போல் இருப்பார்களாம். திராட்சை பழத்தை பார்த்தீங்களா, எவ்வளவு அழகாக இருக்கும். அதே போல மணமகளாகிய உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் திராட்சை கொடியை போல கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்கிறது. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கடைசியான ஒரு ஆசீர்வாதம், இந்த பிள்ளைகளை கர்த்தர் எப்படி திருமணத்தில் கர்த்தர் இணைத்தாரோ, இவர்களுக்கு கர்த்தர் ஒரு சந்ததியை கர்த்தர் கொடுத்து அவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையும் சந்ததியும் அருமையான இந்த மணமக்கள் பிள்ளைகள் கண்டு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம இப்ப மணமகனும் மணமகளும் எழுந்திருந்து அருமையான இந்த நல்ல ஒரு நேரத்தில் அவர்கள் இந்த மாங்கல்யத்தை மாற்றிக் கொள்வார்கள். மேடையில அருமையான பெற்றோர்கள் முன்பாக மறுபடியாக கேட்கிறோம். தயவுசெய்து பெற்றோர்கள் முன்பாக வரும்படியாக கேட்கிறோம். தங்கச்சி, உங்கள் தங்கச்சி வீட்டுக்காராக முன்பாக வரும்படியாக கேட்கிறேன். அவ்வளவுதான், 2-3 நிமிடங்கள்ல இந்த திருமணம் முடிய போகிறது. ஆகவே சற்று நீங்கள் பொறுமை காக்கும்படியாய் அன்போடு கேட்கிறேன். சீக்கிரமா வாங்க. அருமையான பெற்றோர்கள் சகோதரியுடைய வீட்டுக்கார் முன்பாக வரும்படியாய் கேட்கிறோம். இருக்கிறதுல மணமக்களுக்கு நேராக மாங்கல்யத்துக்கு நேராக நம்ம கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவோமா? சீக்கிரம் அமெரிக்கத்துல நம்ம அமெரிக்க இடங்கள்ல நாம் கண்ணில் போட்டு ஜெபிப்போம். பரலோக பிதாவே, 30 நூல் சீக்கிரமாய் அடாது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த மாங்கல்யத்தை உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதை ஆசீர்வதியும். இதை ஆண்டவரே அணிவிக்கிற மகனையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே அணிந்து கொள்ளுகிற மகளையும் ஆசீர்வதியும். பிள்ளைகளை ஆண்டுடைய கரம் பிடித்து இவர்களை நடத்தி சீயோனிலிருந்து கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார் என்ற வாக்குப்படியாக இவரை பெருகவே பெருக பண்ணி ஆசீர்வதிப்பீராக. இந்த கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மணமகன் இப்பொழுது மணமகளுக்கு மாங்கல்யத்தை அணிவிக்கிறார்கள். அமெரிக்க இடங்களில் நாம் கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம்.